உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் திருச்சி கோட்ட மேலாளர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கல்யாண சுந்தரம், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வைத்தியலிங்கம், செல்வராஜ் மற்றும் தென்னக ரயில்வேயின் முதன்மை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், ஜனசதாப்தி ரயில், மைசூர் விரைவு ரயிலை சிதம்பரம் வழியாக கடலூர் வரை நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கலந்தாய்வு கூட்டத்தில் முன்வைத்ததாக தெரிவித்தார். தென்னக ரயில்வே பொது மேலாளர் உள்ளிட்ட முன்னணி அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே வழக்கம் போல கலந்தாய்வு கூட்டம் இன்று திருச்சி கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் இந்த வளாகத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றோம். 2 தொகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக மக்கள் முன்வைத்து வரக்கூடிய கோரிக்கை, ஜனசதாப்தி ரயிலும் மைசூர் விரைவு வண்டியும் மயிலாடுதுறை வரையில் வந்து போகிறது. அவை இரண்டையும் சிதம்பரம் வழியாக கடலூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொது மேலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அவற்றை பரிசீலித்து காலம், அதாவது ட்ரெயினுக்கான டைம் தொடர்பான சிக்கல்களை எல்லாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொது மேலாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சிதம்பரம் தொகுதியிலிருந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சிக்கு வருகை தந்தார்கள். பொது மேலாளர் அவர்களோடு அவர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். சந்தித்து பேசினார்கள். மீண்டும் கோட்ட மேலாளருடைய அலுவலகத்திற்கு சென்று பொது மேலாளரை அங்கேயும் சந்தித்து அந்த கோரிக்கைகள் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை முன்வைத்தோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். அடுத்து மும்பையிலிருந்து திருநெல்வேலி வரையில் விழுப்புரம் மதுரை வழியாக ரயில் விட வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கையை
தென்னக ரயில்வே பொது மேலாளரின் பார்வைக்கு கொண்டு சென்றோம். மும்பையிலிருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் புதுதில்லியில் வந்து என்னை சந்தித்தார்கள். இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். மும்பையிலிருந்து சென்னை வரையில் வரக்கூடிய விரைவு வண்டியை விழுப்புரம் மதுரை வழியாக திருநெல்வேலி வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். அதனை செய்வதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம் என்று பொது மேலாளர் கருத்து கூறியிருக்கிறார். இன்றைய கூட்டம் சுமூகமான முறையில் நடைபெற்றது. மேலும் தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் விடுதலை சிறுத்தைகளும் இணைத்து கொண்டோம். அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அஃபிடவிட் தாக்கல் செய்திருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மூத்த வழக்குரைஞர் பங்கேற்று வாதாடினார். பல கட்சிகள் இந்த வழக்கை தொடுத்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் அதே வேண்டுகோளை முன்வைத்து வழக்கு தொடுத்தது குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைக்கு நாம் கோரியபடி வேண்டுகோள் விடுத்தபடி அரசியல் கட்சிகள் பெரு நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் நிதியை பெறக்கூடிய அந்த தேர்தல் பத்திரம் செல்லாது, அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்காது என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. இதனால் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் சதா, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் ஆகியோர் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய கோரியும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்தும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட அமைப்பாளர் திராவிட நாத்திகன், மேற்கு ஒன்றிய பொருளாளர் வேலு, யோகானந்தம், ஒன்றிய துணை செயலாளர் சம்சா ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் பெரிய கலைச்செல்வன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ஒன்றிய செயலாளர் கணேசன், போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் செயலாளர் நாக்கம்பட்டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வன்கொடுமைகளை கண்டித்து மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் மீதும் இளமதி அசோகன் மீதும் பெட்ரோல் குண்டு வீசிய சமூக விரோதிகளையும் சாதி வீரர்களையும் கண்டித்து இன்றைய தினம் கபிஸ்தலத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு சரியான பாதுகாப்பு வழங்காத மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கண்டிக்கின்றோம். சமூக விரோதிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு தலைவருடைய எழுச்சித்தனுடைய ஒப்புதலின் பேரில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படும் என்று சொல்லி தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னமன் தலைமையில் திருப்போரூர், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மற்றும் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி நகரம் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் சனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மணிமாறன், செல்வகுமார், ராஜ்குமார், சொக்கலிங்கம், வேதா அருள், வீரகணேஷ், ஜிம் ஹரி, சீனிவாசன், மாஸ்டர் ஆனந்த், தென்னரசு, வெங்கடேசன், கல்வாய் மாரி, தாஸ், கடம்பூர் அருள், குட்டி சிவா, தலித் சுதாகரன், ஏழுமலை, குருமூர்த்தி, தடாமணி, அரவிந்த், நந்தா, முகிலன், குணசேகரன், செல்வம், நிவாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி நாமக்கல் சாலையில் முசிறி கைகாட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்றது. அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளருமான விடுதலை செழியன் மற்றும் ரா கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், மாநில பொறுப்பாளர்கள் ராஜா, கண்கொளஞ்சி, செல்வராஜ், வேலு, இளங்கோமணி, மாவட்ட அமைப்பாளர்கள் மாயாண்டி, இளங்கோவன், சக்கராயுதம், சிவக்குமார், தங்க அருண், சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, தேவேந்திரன், ராசா பிள்ளை, மேலும் பரமசிவம், செல்வராசு, கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், சீனிவாசன், சுரேஷ், சக்கராயுதம், காமராஜ், சகாதேவன், பாரதி, பங்குனி சக்திகுமார், ரெட்டியார்பட்டி ரஞ்சித், அருள்மணி, அழகர்சாமி, மதியழகன், வேல்முருகன், கல்லூரி கொளஞ்சி, குணசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட செயலாளர் கதிர் வளவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் நானும் மேலிட பொறுப்பாளர் பெரம்பலூர் இரா கிட்டு அவர்களும் பங்கேற்று செயற்குழுவில் நோக்கங்கள் விளக்கி உரையாற்றினோம். 2024 சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதாய் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற வகையில் இந்த செயற்குழுடைய விளக்கி பேசினோம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்வு செய்து பட்டியல் வழங்கியிருந்தோம். அந்த பட்டியலை மீண்டும் மறுசீராய்வு செய்து உறுதிப்படுத்தி பட்டியலை ஒப்படைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும், அதேபோல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு முகாம்களை புதிய அளவில் கட்டமைக்க வேண்டும், ஒவ்வொரு முகாமுக்கும் வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமிக்க வேண்டும் என்கிற பல்வேறு நிலைகளில் இந்த தேர்தல் களத்தில் முன்னெடுப்பதற்கான பணிகள் குறித்து விவாதித்தோம். ஏறக்குறைய இந்த செயற்குழுவில் 250க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்றிருந்தார்கள். வாக்குச்சாவடி முகவர்களும் முகாம் செயலாளர்களும் அதிக அளவில் பங்கேற்றிருந்தார்கள். முன்னணி நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தார்கள். வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பாடாற்றுவது, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வெற்றி பெற செய்வது என்கிற வகையில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் மலையனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் சதா மற்றும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் ஆகியோர் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய கோரியும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்தும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, மாநில தொண்டரணி துணை செயலாளர் செல்வம், விவசாய அணி மாநில துணை செயலாளர்கள் நாகப்பன், முருகேசன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் அரச முதல்வன், ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், விடுதலை செல்வன், காசி தமிழ், சிவனேசன், விவசாய அணி மாவட்ட பொறுப்பாளர் பாலகுரு, தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் வினோபா மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கவும், விடுதலை சிறுத்தைகள் மீது தாக்குதல் நடத்தவும் அங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த விஜயகுமார் என்கின்ற நிர்வாகி பெட்ரோல் குண்டுகளை தயார் செய்து அதை எரித்து விடுதலை சிறுத்தைகள் மீது அடித்திருக்கிறார். இதனால் அந்த இடத்திலேயே பெட்ரோல் குண்டு வெடித்து மாவட்ட செயலாளர் மீது, புடவையின் மீது நெருப்பு பற்றி கிட்டத்தட்ட எரிந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. மண்டல செயலாளர் மீதும் காயம் பெற்றிருக்கிறது. காவல்துறையினுடைய பாதுகாப்பிலே கண் எதிரிலே இது நடந்திருக்கிறது. குற்றவாளி இவர்தான் என்று தெரிந்தும் கூட இன்னும் அவரை கைது செய்யவில்லை. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தஞ்சை மாவட்டம், தஞ்சை வடக்கு மாவட்டம், தஞ்சை கும்பகோணம் மாநகர் மாவட்டமும் கண்டிக்கிறது. உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் தலைவருடைய அனுமதி பெற்று தமிழகம் முழுக்க மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்டிப்பதோடு புதுக்கோட்டை மாவட்டத்தை முற்றிலும் வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அல்லது சாதிவெறி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் டாக்டர் BR அம்பேத்கர் நினைவு கல்வி அறக்கட்டளை சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 25 அடி உயர வெண்கல சிலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பௌத்த முறைப்படி அனைத்து சடங்குகளும் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலை அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஸ்ரீவைகுண்டம் MLA ஊர்வசி அமிர்தராஜ், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காடம்புலியூர் அருகே வேகாக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தான கிருஷ்ணன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆயிப்பேட்டை என்ற ஊருக்கு வேலைக்கு சென்றபோது அங்கிருந்த சாதி வெறியர்கள் சந்தான கிருஷ்ணனை சாதியை சொல்லி திட்டி அடித்து உதைத்துள்ளனர். இதில் மனமுடைந்த சந்தான கிருஷ்ணன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து சந்தான கிருஷ்ணன் உறவினர்கள் காடம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வேகாக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வனை சந்தித்து முறையிட்டனர். இந்த நிகழ்வின் போது நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன், வடலூர் நகர செயலாளர் கண்ணன், முன்னணி தோழர்கள் பாலு, வீரமணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் அருண் பிரசாத், சிறுத்தை சேகர், மாவட்ட துணை அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் காசி வீரபாபு, விஜயா, சதீஷ்குமார், வீரமணி, திருமுருகன், ராமு, குமரவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் வேளாக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் என்பவர் காரணப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதே பகுதியில் ஆய்ப்பட்ட பகுதியில் ஒருவரிடம் சாதி ஒருவரிடம் வேலைக்கு சென்றுள்ளார். வேலைக்கு சென்ற இடத்தில் அவரை கனக்குறைவாக சாதியை சொல்லி திருப்பி அனுப்பியுள்ளார்கள். அதனால் மனமுடிந்த சந்தான கிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக தற்கொலைக்கு முயன்று மருந்து சாப்பிட்டு இருக்கிறார். அப்போது கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை இருக்கிறார்கள். இவர் மீது அதன் பிறகு வடமாநதி மருத்துவமனை சென்று மேல் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கின்ற சந்தான கிருஷ்ணன் புகார் மனு கொடுத்துள்ளார்கள். காணாமல் புகார் மனு கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சந்தித்துள்ளார்கள். கட்சி நிர்வாகிகள் பலரும் உடன் இருக்கிறார்கள். உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு உடனே நடவடிக்கை செய்ய வேண்டும். திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகை முன்பு துப்புரவு தொழிலாளர்கள், கொசு ஒழிப்பு தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து பிரிவு பணியாளர்களும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் போஸ், மோகன், முத்துமாரி, நெடுஞ்செழியன், முனியாண்டி முருகன், சோழையப்பன், வேல்முருகன், மகேஷ், பால்பாண்டி, செல்வம், முத்து கணேஷ், மகேந்திரன், கார்த்தி, கூடல் அரசு, முத்துராமலிங்கம், ஆனந்தராஜ், முத்துகணேசன், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் இன்குலாப் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,